ஒரு அழகான கிராமத்துல மாணிக்கம் சரோஜா என்கிற கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப உழைப்பாளிகளா இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருமே சின்ன சின்ன விஷயத்துக்காக கோபப்பட்டு சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. அடியே சரோஜா, ரொம்ப கலப்பா இருக்கு, கொஞ்சம் காஃபி போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வாடி. இந்தாங்க காஃபி. என்னடி இது, காப்பியா இல்ல கஷாயமா? சக்கரை என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? ஏன் இவ்வளவு கம்மியா போட்டிருக்க? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சுகர் வந்து அவதிப்படுறாங்க. உங்களுக்கு நான் நல்லது செஞ்சாவே தப்பாதான் போகுது. இன்னும் இனிப்பு வேணும்னா கரும்பு தோட்டத்துல போய் படுத்துக்கோங்க. அப்படி சொல்லிட்டு போய் சமைச்சு எடுத்துட்டு வந்தா. என்னடி இது, நேத்து வச்ச அதே கத்திரிக்காய் கூட்டா? ஒரு மனுஷன் மாடு மாதிரி உழைச்சிட்டு வரனே, ஒரு முட்டை வறுக்க தெரியாதா? இல்ல ஒரு அப்பளம் தான் பொரிக்க தெரியாதா சொல்லு. நேத்து கத்திரிக்காய் விக்கிற விலைய பாத்தீங்களா? நீங்க குடுக்கற காசுக்கு இதுவே அதிகம். ஹோட்டல்ல போய் திங்குற மாதிரி நினைப்பா, இங்க இதுதான் கிடைக்கும். புடிச்சா தின்னுங்க, இல்லன்னா தண்ணிய குடிச்சிட்டு படுங்க. நல்ல வாய் பேசுற, எல்லாம் நான் கொடுக்கற இடம்தான். அதான் என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க. ஒரு ரசம் வைக்க சொன்னாவே ரத்த கண்ணீர் வர வைக்கிறடி நீ. என்னது ரத்த கண்ணீர் வர வைக்கிறனா? இப்ப குழம்பு நல்லா தானே இருக்கு, சும்மா என்கிட்டயே வம்பு வளர்க்குறீங்க. அப்படி சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து போனா. மாணிக்கமும் வேற வேலை இல்லாம அதை சாப்பிட்டான். சரோஜா டிவி பார்த்துட்டு இருக்கும் போது மாணிக்கம் அங்க வந்தான். சரோஜா, கொஞ்ச நேரம் அந்த செய்தியை வைட்டி, நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். செய்திய பார்த்து நீங்க என்ன கலெக்டர் ஆக போறீங்க? அந்த சீரியலை வைங்க. அந்த மருமக மாமியாருக்கு பாயசம் வைக்கிறாளா இல்லையான்னு பாக்கணும். உனக்கு தான் அந்த பாயசத்துல விஷம் வைக்கணும். எப்ப பார்த்தாலும் அழுத சீரியல் தான் ஓடுது. வீட்டுக்குள்ள வந்தாலே ஒப்பாரி சத்தம் தான் கேக்குது. நீங்க பண்ற அலும்புக்கு நான் தான் சீரியல்ல வர மாதிரி அழுதுட்டு இருக்கேன். பேசாம இங்க இருந்து போங்க. அடுத்த நாள் காலையில மாணிக்கம் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு சாப்பிட வந்தா. சரோஜாவும் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தா. மாணிக்கம் அதை சாப்பிட்டதுமே, என்னடி இது, குழம்பா இல்ல கடல் தண்ணியா? ஒரு சமையல் கூட ஒழுங்கா செய்ய தெரியலையா? ஏய் சரோஜா, நான் சொல்றது உன் காதுல விழுதுதா இல்லையா? குழம்புல உப்ப கொட்டி வச்சுட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி துணி துவைக்க போயிட்டு இருக்க. உப்பு அதிகமா இருந்தா 2 சொம்பு தண்ணிய ஊத்தி குடிங்க, இல்லனா பக்கத்து வீட்ல போய் கேட்டு வாங்கி தின்னுங்க. என்ன மாணிக்கோ, சத்தம் பலமா இருக்கு? சரோஜா மறுபடி உப்பு விவகாரத்தை ஆரம்பிச்சிட்டாளா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் பொண்டாட்டி எப்பவும் அடங்க மாட்டான்னு. வாங்க ராமண்ணே, எல்லாம் நான் கொடுக்குற இடம்தான். அதான் இப்படி பேசிட்டு இருக்கா. ஒழுங்கா ஒரு ரசம் கூட வைக்க தெரியல, இதுல எனக்கு பதில் மட்டும் நல்லா பேசுறா. ஆமா தம்பி, எங்க வீட்ல பாரு, என் பொண்டாட்டி நான் ஊன்னா ஆன்னு நிப்பா. நேத்து கூட சமைச்சது சரியில்லைன்னு நான் தட்டை தூக்கி போட்டதும் ஒரு வார்த்தை கூட பேசாம எடுத்துட்டு போய் மறுபடியும் செஞ்சுட்டு வந்தா. பொம்பளைங்கன்னா அப்படி இருக்கணும் பாத்துக்குங்க. இந்த ராமு அண்ணே எதுக்கு எரியிற நெருப்புல இன்னும் என்ன ஊத்துற வேலை செய்யறாரு? அண்ணே, உங்க வீட்ல உங்க பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க? போன வாரம் நீங்க சோறு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அவங்க உங்களை 3 நாள் ஹோட்டல்ல சாப்பிட வச்சாங்களே, அதை ஏன் இங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை சரோஜா, அதான் ஹோட்டல்ல சாப்பிட்டே, மத்தபடி வேற ஒன்னும் இல்லம்மா. ராமண்ணே, நீங்க கிளம்புங்க. இவ பேசி பேசியே எல்லாரையும் ஓட வச்சிருவா. என்னடி, பக்கத்து வீட்டுக்காரர் முன்னாடி இப்படிதான் பேசுவியா? உனக்கு அசிங்கமா இல்லையா? வீட்ல நடக்கிற பிரச்சனைய இப்படி எல்லார்கிட்டயும் சொல்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? நீங்க மத்தவங்க முன்னாடி என்ன குறை சொன்னா நானும் சொல்லத்தான் செய்வேன். யாரு வேணும்னாலும் வந்து வேடிக்கை பார்க்கட்டும். ராமு அண்ணா, முதல்ல நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. எங்க 2 பேருக்கு சண்டையை மூட்டி விடாதீங்க. மத்தவங்க முன்னாடி நம்ம வீட்டு பிரச்சனைய பேசுறதுதான் உண்மையான அசிங்கம், தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இதுக்கு போய் இப்படி கோவப்படுறாங்க. சரி தம்பி, நான் கிளம்புறேன். ஒரு மனுஷன் இவ்ளோ வெயில்ல வேலை செஞ்சுட்டு பசியில வரானே, இப்படி உப்ப கொட்டி வச்சிருக்கே, அறிவு இருக்கா? இத மனுஷன் திம்பானா சொல்லு? ஓஹோ, வயல்ல ஏர் ஓட்டுறது மட்டும்தான் கஷ்டமா? வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த அடுப்பு புகையில கண்ணு எரிய சமைக்கிறேனே, ஒரு நாள் உப்பு அதிகமானா என்னவா? அவ்வளவு அறிவு இருந்தா நீங்களே சமைச்சு தின்னுங்க. அதுதான் கேஸ் அடுப்பு இருக்குல்ல, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டே இருக்கு.
காட்டு வேலைனா அவ்வளோ லேசுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கேஸ் காலியாகி 2-3 நாள் ஆச்சுன்னு எத்தனை முறை சொன்ன உங்க காதுல விழலையா? அது எப்படி உங்க காதுல விழும்? உங்களுக்கு பக்கத்து வீட்ல பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. நான் அடுப்புல தான் செஞ்சிட்டு இருக்கேன், அது கூட தெரியாம நீங்க இருக்கீங்க. நீங்க காட்டுல கஷ்டப்படுறீங்க, நான் மட்டும் வீட்ல சொகுசா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு நான் வயலுக்கு போறேன், நீங்க வீட்டு வேலைய பார்த்துட்டு சமைச்சு வைங்க. இதுவும் சரிதா. வீட்டு வேலை செஞ்சுட்டு சமைக்கிறது என்ன பெரிய கஷ்டமா சொல்லு? நீ போயிட்டு வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்தாதான் என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். அப்பவாது உனக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு நைட்டு தூங்க போனாங்க. அடுத்த நாள் காலையில சரோஜா காட்டுல போய் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவ கொஞ்ச நேரம் வேலை செஞ்சதும், ஐயோ கடவுளே, கழுத்தம் இப்படி சுளிக்கிருச்சே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல. அதுக்கு மேல அவனால அங்க வேலை செய்ய முடியாம ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்தா. வீட்டுல வந்து ரொம்ப களைப்பா உட்கார்ந்திருந்தா. ஏ சரோஜா, இந்த அடுப்பு ஏண்டி இப்படி போஞ்சு தள்ளுது? கண்ணு எரியுதுடி. அப்புறம் இந்த மிளகாத்தூள் எங்க இருக்குன்னே தெரியல. எதை பார்த்தாலும் வெறும் மஞ்சள் தூளா தெரியுது. அங்கதான் அந்த பழைய டப்பால இருக்குங்க. நீங்க சமைக்கிறதுக்கே இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே. நான் வெயிலில போய் வேலை செஞ்சுட்டு வரனே, என் நிலைமைய பாத்தீங்களா? கை கால் எல்லாம் நடுங்குதுங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள இருந்து வெறும் புகையா வெளியில வந்துச்சு. அத பார்த்ததுமே சரோஜா பயந்துட்டு உள்ள போய் பார்த்தா. என்னங்க வீடு ஃபுல்லா புகையா இருக்கு? இந்த அடுப்பை ஊதி ஊதி எனக்கு வாயே வலிக்குது. இப்பதான் சாதம் வச்சேன். அது என்னவோ தெரியல, களி மாதிரி ஆயிப்போச்சு. ரசத்துல புளிய போட்டேனா இல்ல புளியில ரசத்தை போட்டேனான்னு தெரியல. ரொம்ப கசக்குதுடி. நான் சரி பண்றேன், நீங்க போய் அந்த பாய போட்டு கொஞ்ச நேரம் படுங்க. முகம் எல்லாம் ஒரே கரியா இருக்கு. என்ன மன்னிச்சிடு சரோஜா, நீ வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறேன்னு இப்பதான் புரிஞ்சிச்சு. நீ சமைச்ச உப்பு குழம்பு கூட எவ்வளவோ பரவாயில்லை, நான் சமைச்சது விஷம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கே நான் திணறிட்டேன். நீ இத்தனை வருஷமா எனக்காக செஞ்சிருக்கியே, என்ன மன்னிச்சிடு. நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே, அது போதுங்க எனக்கு. ஏங்க, அந்த மாடுகளை கையாடுறதுக்குள்ள என் உசுறு போயிருச்சு. வரப்பு வெட்ட போனா முதுகு புடிச்சுக்குச்சு, வெயில் மண்டைய பழக்குது. என்னால கொஞ்ச நேரம் கூட காட்டுல வேலை செய்ய முடியல. நீங்க நாள் முழுக்க அங்கேதான் வேலை செய்றீங்க. நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாம போச்சே. நேத்து நான் உன்னை அவ்வளோ தூரம் பேசியிருக்க கூடாது. உப்பு அதிகம்னு சொன்னது ஏன் தப்பு இல்லை, என் ஈகோதா அப்படி பேச வச்சது. வயல்ல வேலை செய்யறது கூட இப்போ எனக்கு பெருசா தெரியல. அங்க இருக்கிற கஷ்டத்தை விட இந்த அடுப்பு முன்னாடி ரொம்ப நேரம் நின்று சமைச்சிட்டு வீட்லயும் எல்லா வேலையும் செய்யறது தான் பெரிய வேலைன்னு இப்போ புரியுது. நீங்க வெயில்ல இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாம நான் தான் உங்ககிட்ட கோவப்பட்டுட்டு இருந்துட்டேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் ஒரு நாளும் உங்ககிட்ட கோச்சுக்க மாட்டேன், உங்களை எதிர்த்து பேசவும் மாட்டேன். இனிமே உங்ககிட்ட அன்பா இருப்பேன். இப்படி ஒருத்தரோட கஷ்டத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபப்படாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.